முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். இந்நிலையில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக முடியுமா, அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் என்னென்ன என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த புகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்று தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அத்தீர்ப்பில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிடுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் வெளியே வருவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தீர்ப்பு குறித்தும் நிபந்தனைகள் குறித்தும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ, செந்தில் பாலாஜி கடந்த 15 மாதங்களாக விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அவரின் அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது என்றும், நிபந்தனைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும், இவ்வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணைகளுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும் உள்ளிட்டவை நிபந்தனைகளாக கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து பேசிய அவர், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதில் சட்டப்பூர்வமான தடைகள் ஏதும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். திமுகவினரின் நீண்டகால காத்திருப்பு நிறைவேறியுள்ள நிலையில் அவர்கள் அதனை கொண்டாடி வருகின்றனர். செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்காக காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த அமைச்சரவை மாற்ற நிகழ்வு விரைவில் நடைபெறலாம். அதில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்பது தற்போதைய அறிவாலய வட்டார தகவல்.